இன்னைக்கு சில புது வார்த்தைகளை பார்க்கலாம். அதுல முதல் வார்த்தை டால் ஸ்டோரி. நம்ம தமிழ்ல பேச்சு வழக்குல அது ஒரு பெரிய கதைப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பிரம்மாண்டமா ஒரு ஸ்டோரியே பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்பதான் அந்த மாதிரி வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இங்கிலீஷ்ல டால் ஸ்டோரி அப்படிங்கிறது நம்ப முடியாத ஃபேண்டசி நிறைந்த ஒரு ஸ்டோரியா இருந்தால் டால் ஸ்டோரின்னு சொல்லுவோம். இப்போ ஒருத்தர் லேட்டா வராங்க, அவங்க வந்ததுக்கு ஏதாவது கதை சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்போ நம்ம இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். She tells a tall story for her delay. அவ லேட்டா வந்ததுக்கு ஒரு பெரிய கதை சொல்லிட்டு இருக்கு. அது நம்புற மாதிரி இல்ல. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, don't tell me a tall story for your mistake. உன்னோட தப்புக்காக நம்ப முடியாது ஏதாவது பெரிய கதை என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வேர்டு பாத்தீங்கன்னா 40 wings. 40 wings அப்படிங்கிறது ஒரு குட்டி தூக்கம். பர்டிகுலரா சொல்லணும்னா பகல் நேரத்துல நம்ம தூங்கி எந்திரிப்போம் இல்லையா? ஒரு half an hour அந்த மாதிரி தூங்கி எந்திரிக்கிறது 40 wings அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, I usually get 40 wings after lunch. லஞ்சுக்கு அப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிப்பேன். I had 40 wings during my travel. அதாவது என்னோட பயணம், நான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வேர்டு collect yourself. அதாவது சுதாரிச்சுக்கோன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன பண்றது அப்படின்னு தெரியாம யோசிக்கிறப்ப ஒரு செகண்ட் நாம நிதானிக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். That word is collect yourself. இப்போ ஏதாவது ஒரு டிப்ரெஸ்டான ஸ்டேஜ்ல இருக்காங்க, ஷாக்கிங்கான நியூஸ் கிடைக்குது, என்ன பண்றதுன்னு தெரியாம ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாங்க இல்லையா? அப்போ நம்ம முதல்ல நிதானமாக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சுதாரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போதான் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, collect yourself. எக்ஸாம்பிள், first relax and collect yourself. முதல்ல ரிலாக்ஸ் ஆகு, அப்புறம் சுதாரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த வேர்ட் யூஸ் பண்ணலாம். He is deceiving, collect yourself. அவனை ஏமாத்திட்டு இருக்கான், சுதாரிச்சுக்கோ. ஓகே வியூவர்ஸ், இங்கிலீஷ் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.